வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மகாநதி தான். விஜய் காவேரி பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் காவேரிக்கு வந்து டைம் ஆகிடுச்சு, எங்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இரு இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலாம் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து காலெல்லாம் அமுத்தி விட்டுட்டு இருக்காங்க. விஜய் வந்து குழந்தையோட மூமெண்ட்லாம் எப்போ தெரியும் அப்படிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேர் வந்து இன்னும் 3 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப சிரிச்சு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னும் டைம் ஆகிடுச்சு, இல்லைங்க நான் கண்டிப்பாக கிளம்புறேன் அப்படின்னு. சரி இரு நானும் வரேன், நானே வந்து விட்டுட்டு வரேன் அப்படின்னோடனே, ஐயோ வேணாங்க நீங்கள் வர வேண்டாம், ஏன்னா மாமிக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சு அவங்க வேறு ரொம்ப கோவமாக இருக்காங்க, அதனால் இப்போதைக்கு நீங்கள் வர வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் விடுங்க அப்படின்னோடனே, சரி நான் கொஞ்சம் தூரம் வந்து விட்டுட்டாவது போகிறேன், நீ அதுக்கப்புறம் நடந்து போ அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தோடனே விஜய்க்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல, தாத்தா தாத்தான்னு கத்திட்டு இருக்காங்க. அப்புறம் என்னடா ஆச்சு என்னாச்சு சொல்லு விஜய் அப்படின்னோடனே, அவங்கள்ட்ட எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல தாத்தா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான், இன்னைக்கு காலிலேருந்து எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக நடந்துகிட்ருக்கு, உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் கால் பண்ணி சொல்ல முடியல, நேரில் வந்து சொல்லலாம் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னே, அப்படின்னடா சந்தோஷமான விஷயம் அப்படின்னே, நான் அப்பாவாக போகிறேன் தாத்தா அப்படின்னோடனே தாத்தாக்கு செம்ம சந்தோஷம். என்ன சொல்கிற விஜய் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் தாத்தா நான் அப்பாவாக போகிறேன், நீங்கள் வந்து கொள்ளு தாத்தாவாக போகிறீங்க அப்படின்னோடனே, என்ன சொல்கிறடா, ஆமாம் காவேரி கர்ப்பமாக இருக்கா தாத்தா அப்படின்னோடனே, சொல்லவே இல்லையடா அப்படின்னு, எனக்கே தெரியாது தாத்தா, இன்றைக்கி தான் எனக்கே தெரியும், காலைல அவள் மயங்கி விழுந்துட்டான்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன், அப்போ தான் சொன்னாங்க டாக்டர் வந்து, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தாத்தா, எனக்கு என்ன பண்ணுறேனே தெரில அப்படின்னு. அப்புறம் எதுக்கடா இன்னும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க, போய் அவளை கூட்டிகிட்டு வந்துடுறா வீட்டுக்கு அப்படின்னு. இல்லை தாத்தா அவங்க வீட்டில் யாருக்குமே தெரியாது, என்ன பண்ணுறது, நம்ம வெண்ணிலா பிரச்சனைனால அவள் யார்ட்டையும் சொல்லாமல் இருக்கா, இன்னும் வந்து சீக்கிரமாக இதுக்கு ஏதாவது பண்ணணும் தாத்தா அப்படின்னோடனே, ஆமாம் இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணக்கூடாது, எப்படியாவது வெண்ணிலாவை சீக்கிரமாக இங்கேருந்து அனுப்பிச்சிடணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கும்போது, உடனே இது எல்லாத்துக்குமே ஒரே வழி வந்து வெண்ணிலோட மாமா மட்டும்தான், வெண்ணிலா மாமாவை எப்படியாவது நம்ம கன்வின்ஸ் பண்ணி அந்த ஆள் பிரெயின் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஆளே வந்து வெண்ணிலாவை கூப்பிட்டு போயிடுவார் அப்படின்னு தாத்தா சொன்னேன்னே, விஜய் வந்து ஆமாம் தாத்தா செம்ம ஐடியா, ஆனால் அந்த பசுபதி சொல்கிறதான் தாத்தா அந்த ஆள் கேட்குறான், ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நம்ம கூட்டிகிட்டு வா, காசு இவ்வளோ தரோம், பர்சன்டேஜ் பேசிக்கலாம் நம்ம வந்து, அதுக்கப்புறமா நம்ம வந்து கூட்டிகிட்டு போவோம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணிடுவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜய் வந்து சரி தாத்தா நல்ல ஐடியாவாக இருக்குது, நான் அந்த ஆளை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.